ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு சின்ன பையன், ஒரு அம்மா, ஒரு அப்பா, 3 பேர் இருந்தாங்களாமா. அந்த 3 பேரும் வருஷம் வருஷம் லீவுக்கு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவாங்களாமா. அப்போ ஃபர்ஸ்ட்லாம் அந்த அந்த பையன் வந்து சின்னதாக இருந்தானாமா. குட்டியா 2வது 3வது படிச்சுட்டு இருந்தானாமா. அப்போ வந்து அவங்கள சின்ன பையனா இருக்கணும், அவனை ட்ரெயினில் கூப்பிட்டு போயிட்டு வந்துருப்பாங்களாமா. அப்போ வந்து அவன் பெருசானதுக்கு அப்புறம் அந்த பையன் சொன்னானாமா, அப்பா அம்மா நான் பெருசாயிட்டேன் தானே, நான் தனியாவே பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், எனக்கு என்னென்ன எப்படி எப்படி போகணும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னானாமா. அவங்க அப்பாவும் அம்மாவும் இல்லப்பா வேணாம், நான் உன்னை கொண்டு விட்டுட்டு வந்துடுறோம், பாட்டி வீட்டு விட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்களாமா. இல்லப்பா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னானாமா. சரி உன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல நான் கொண்டு விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. சரின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு அவங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கம்மா, யார் இதை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, தெரியாதவங்களால கொடுத்தா வாங்கக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. அப்போ வந்து ட்ரெயின் ஏறும் போகும்போது அவங்க அப்பா வந்து அவனோட பாக்கெட்டை வந்து ஒரு சின்ன சீட்டில் ஏதோ எழுதி போட்டாராமா. அந்த பையன் வந்து என்னதுப்பான்னு கேட்டதுக்கு, இது உனக்கு பயமா படபடப்பா இருக்கிறப்ப எடுத்து பாரு அப்படின்னு சொன்னாங்களாமா. சரின்னு அந்த பையனை வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டு அவங்க போயிட்டாங்களாமா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஏறிட்டு ஜாலியாக விண்டோ வழியா அந்த இயற்கை, ஆறு, மரம் எல்லாத்தையும் பார்த்து வந்தானாமா. அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியாக தான் போயிட்டு இருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து இந்த டிக்கெட் செக் பண்ணுறவங்க வந்தாங்களாமா. அவங்க வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடப்பாக பயமாக இருந்துச்சாமா. அப்புறம் டிக்கெட் செக் பண்ணுறவங்க கேட்டாராமா, தம்பி நீ இப்போ தனியாவா வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்களாமா. ஆமாக்கு நான் தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. அதுக்கப்புறம் தான் அவன் சுற்றி இருக்கவங்களாம் கேட்டாங்களாமா, தனியாவாப்பா வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாங்களாமா. ஆமான்னு சொன்னாங்களாமா அவன். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி படபடப்பாக இருந்துச்சாமா. அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சான், அப்பா நம்ம பையில ஏதோ சீட்டு போட்டாரு, அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தானாமா. அதை எது இருந்துச்சான், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ உட்காந்துட்டு கம்பார்ட்மெண்ட்லேயே லாஸ்ட் சீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. உடனே அந்த பையன் திரும்பி பார்த்தானே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருந்தாங்களாமா. அப்போவே ஓடி போய் அவங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தாங்களாமா. இனிமேட்டு நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமா. உலக உலக பிரமாண உலக பிரமாணமான அப்பா அம்மாவே நம்மளை எங்கேயும் தனியா விடலனா, நம்ம உருவாக்கி படைச்ச ஏசப்பா நம்மளை எப்படி தனியா விட்டுருவாரா? இதே மாதிரிதான் நம்ம ஏசப்பா எப்பயுமே தனியாவே விட மாட்டார். உலக பிரமாணமான அப்பா அம்மாவே நம்ம தனியா விடலாம், ஏசப்பா எப்பயுமே நம்ம தனியா விட மாட்டாரு.